நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸா அப்படின்னு கேட்குற வகையில் தான் கிட்டத்தட்ட 8 சீசனாக ஒரே வாய்ஸ் மூலிமா எல்லாரையுமே கவர் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு வாய்ஸ்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஷோ பார்க்கறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், பிக் பாஸ் ஷோ பார்க்க ஒன் ஆஃப் த ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வர கண்டஸ்டன்ட் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வாய்ஸ் தான். அந்த வாய்ஸில் ஒரு ஆர்டர் இருக்கும் அண்ட் ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் அந்த ஷோவை பார்த்துட்டு வராங்க. அந்த வகையில் நானும் அந்த ஒரு வாய்ஸ்க்காக தான் இந்த ஒரு ஷோவை பார்க்குறேன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணலாம். பிக் பாஸில் வர இந்த வாய்ஸ், நிறைய பேர் பிக் பாஸ் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற பிபி, அவருடைய ஃபுல் நேம் ஷாஷோ சச்சினானந்தம். அவருடைய இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஷாஷோ சச்சினானந்தம் சாரதி. ஸோ இவரை ஷாஷோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவருடைய இன்ஸ்டா பேஜோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஷாஷோ ஸ்பேஸ். இதில் இவருக்கு கிட்டத்தட்ட 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இவரை ஒரு சிங்கராகவும் பார்த்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இவரை ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டையும் தாண்டி சிங்கராக நிறைய என்டர்டெயின் பண்ணிட்டு வராரு. மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது தான் இவருடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து. இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு யங்கான பாய் மாதிரி இருந்தாலும் இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 50+. நிறைய பேருடைய இந்த கமெண்ட்ஸ் என்னவா இருந்ததுன்னா, நேரில் இவரை பார்க்கும்போது என்ன ரொம்ப வயசானவராக இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப யங்கா இருக்காரு, நான் கூட ரொம்ப ரொம்ப வயசானவராக இருப்பாரு போல இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு வயசு 50+ ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் பிறந்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே சென்னை தான். அண்ட் இவர் மும்பையிலையும் போய் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் பாலிவுட்ல ஒரு ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ரோல் எடுத்து நடிச்சு அதுக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டும் கிடைச்சது. யாருக்கும் இவ்வளோ சீக்கிரம் அது எல்லாமே கிடைக்காது. ஆனா இவருடைய உழைப்புக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சதுன்னே சொல்லலாம். இவரு ஒரு பயோபிக்ல தான் நடிச்சாரு. யாருடைய பயோபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயில் மாஃபியாக்கு அகேன்ஸ்டா இருந்த ஒரு நபர் தான். ஆமாங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல பணியாற்றிய மஞ்சுநாத் சண்முகம் நபியை கூட தான் இவருடைய அந்த ரோலை எடுத்து பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா இந்த ரோல் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும். இந்த படமும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். 2014 மஞ்சுநாத் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மூலமா இவர் பாலிவுட்ல ஒரு ஆக்டர் அறிமுகமானாரு. இதுக்கு தான் இவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டும் கிடைச்சது. இவர் ஒரு ஆங்கராவும் இருந்திருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் 10-4ல தான் இவர் ஒரு ஆங்கரா இருந்திருக்காரு. இந்த ஆங்கரிங்ல இவர் நிறைய இன்ஸ்பிரேஷன் பர்சன்ஸ் அண்ட் நிறைய மோட்டிவேட்டர்ஸ் இவங்க எல்லாரையுமே இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அதனாலதான் இவர் ஒரு ஹீலிங் பர்சன் கூட சொல்லலாம். இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சு பேசுற ஒரு நபர். அண்ட் இவருடைய வாய்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த போல்டா இருக்கும். கேட்கும் போதே ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா தான் இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இங்க இவரு பிக் பாஸா ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும், அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரரா இருந்தாலும், அங்க பெரிய ஒரு ஆக்டராகவும் இருந்திருக்காரு. இந்த படம் மட்டும் இல்லைங்க, கஹானிபா அப்படின்ற ஒரு படத்துல இவரு லார்ஜ் ஷார்ட் பிலிம் தான் அது. அதுக்காக இவரு தாதா சாஹிப் அவார்டை பிலிம் ஃபெஸ்டிவல்ல வாங்கியிருக்காரு. இந்த அளவுக்கு இவரு நடிப்பு திறனை எங்கிருந்து வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில தான் வளர்த்துக்கிட்டாராம். அதுவும் இங்க நிறைய பேருடைய ஒரு இந்த இடத்துக்கு போய் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளேஸ் தான். அது எந்த பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா கூத்துப்பட்டறை. அங்கதான் போயிட்டு இவரு லேர்ன் பண்ணியிருக்காரு. அதை இவரே அவருடைய சோஷியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் சொல்லும் போதே நிறைய பேருடைய கனவு இங்க நம்ம லேர்ன் பண்ணணும், இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நிறைவேற இந்த ஒரு பிளேஸ் நிறைய பேருக்கு ஒரு ஆரம்பமா இருக்கும். அதுதான் இப்ப இருக்கிற பல பேருடைய ஆக்டருக்கு பின்னணியாவும் இருக்கும். அந்த விஷயம் தான் எனக்கும் பின்னணியா இருக்கு. ஆமா, நானும் கூத்துப்பட்டறையில தான் என்னுடைய ஆக்டிங்கை லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே அவரோட இன்ஸ்டா பேஜ்ல அந்த பிளேஸோட போட்டிருப்பாரு. சென்னையில தான் படிச்சேன் அப்படின்னு போட்டிருப்பாரு. கண்டிப்பா அவருக்கு இங்க வாய்ப்பு கிடைக்கலனா கூட அங்க 2-3 படங்கள்லாம் பண்ணிட்டாரு. இவரு மென்டல் வெல்னஸ் கோச்சாவும் இருக்காரு. BA Pass 2 அப்படின்ற படத்திலும் நடிச்சிருக்காரு.
கலக்கிட்டாரு. ஒரு பாலிவுட் சிங்கராவும் கலக்கிட்டாருன்னே சொல்லலாம். 2014 பாலிவுட் அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவரு ரொம்ப அழகா பாடிக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ற வகையில டான்ஸும் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவர் அவருடைய வாய்ஸ்லயே பாடல மிமிக்ரி பண்றாங்க அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. அது மட்டும் கிடையாதுங்க, இது அப்பெல்லாம் நமக்கு பிக் பாஸ் வரல. ஏன்னா 2017 தான் ஆரம்பிச்சாங்களே, அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய பாடல் கேட்கும் போதே ரொம்ப பூஸ்டப்பா இருக்குமா. பேச்சு எப்படியோ அதே மாதிரி தான் பாடலும். அங்கேயும் ஒரு சில பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அதனாலேயே பிக் பாஸ் தமிழ்ல வேக்கப் சாங்குக்கு பதிலாக இவர் பாடினாலே நல்லா இருக்கும்ட்டு அதனால இவர் கேள்விலாம் கூட கேட்டாங்களாம். அதாவது நீங்க பாடுறீங்களா, ப்ளீஸ் கொஞ்சம் பாடுங்க இப்படிலாம் கேட்கும் போது இல்ல இல்ல வேண்டாம், நம்ம மியூசிக்கோடையே போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இவர் தான் சொன்னாராம். ஆரம்பத்துல கமல் சார் கூட இந்த ஒரு பையன் எதுக்கு அப்படின்லாம் கேட்கவே இல்லையா, ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுங்க அவருக்கு, முதல் சீசன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கமல் சார் கூட இவருக்கு ரெஃபர் பண்ணதாக கூட ஒரு ஸ்டோரி இருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்கும் கமல் சாரே இல்லைனா கூட இவரு அந்த ஷோல ரொம்ப அழகா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இவரு தான் அந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியாமலேயே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க தான் அவங்க தான்ட்டு ஒரு சிலர் பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதுல குறிப்பா சன் டிவில வர தோரன் அவர்கள் அண்ட் விஜய் டிவில வர கோபி நாயர் அவர்கள் அண்ட் ஆக்டர் அமித், இப்படி ஒரு 2-3 பேரெல்லாம் இவங்க தான் பிக் பாஸ்க்கு வாய்ஸ் தராங்கன்ட்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தோம். இதுல குறிப்பா கோபி நாயர் அவர்கள் சொல்லியிருப்பாரு, ஆமா நான் தான் பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தேன், ஆனா ஒரே ஒரு சீசன் தான் வாய்ஸ் கொடுத்தேன், தமிழ்ல கிடையாது கன்னடத்துல கொடுத்தேன்ட்டு நல்லா அழகா ஓப்பன் அப் பண்ணிருப்பாரு. உண்மையாலே அவருடைய வாய்ஸ் கூட இவருடைய வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்மள ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சின்ன டவுட்லாம் கூட வந்திருக்கும் இந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல. ஆனா ஃபைனலா சாஷோ தான் அதுக்கான சொந்தக்காரர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ரீசெண்டா கூட இப்போ என்னதான் ஒரு பாலிவுட்ல அறிமுகமாக இருந்தாலும் தமிழ்ல இவர் ஒரு ஹீரோவா அறிமுகமாக போறாரு. அதை ப்ரொடியூஸ் பண்ண போறது வேற யாருமே இல்ல, அதே பிக் பாஸ் ஷோல ஒன் ஆஃப் த ஒரு டைட்டில் வின்னரா இருந்த அசீம் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இதை ரீசெண்ட் டைம்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் சொல்லும் போது நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன், என்னுடைய மொழி தமிழ் தான் அப்படின்ட்டு ரொம்ப அழகான வாய்ஸ்ல சொல்லியிருப்பாரு. என்னதான் இவர் மற்ற மொழிகளில் பேசினாலும் சரி, பாடினாலும் நடிச்சாலும் தமிழ் மொழியை இவர் என்னைக்குமே மறந்ததும் கிடையாதாம். ஸோ அதனால தான் தமிழ்ல டெபியூட் ஆக போறாரு. கண்டிப்பா இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இப்போல இருந்தே ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் வெற்றி அடைய நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுக்கனா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.